ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரவையை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சேர்த்துருக்கேங்க. இதை கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது கூடவே ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தட்டி. இதுக்கு பதமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 5 மினிட்ஸ் கொதிச்சாலே இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஓரம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நெய்யில் கலர் மாறக்கூடாதுங்க. இதே கலரில் லைட்டாக வறுத்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை எடுத்தோலையும் அதே கப்பில் 2 கப் பால் எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் பால் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னொரு கப் பால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னொரு கப் பால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். இது நல்லா சேர்த்து இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம நல்லா பிசையணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நேரம் இதை இப்போது நம்ம கையில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலையே அது கைக்கு ஒட்டாது. பாருங்க, இதை இப்போ சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வெடிப்பெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வருது பாருங்கள். மீடியம் சைஸாகவே சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். மீடியம் சைஸாகவே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமுன்னு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது வெந்து வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இன்னும் கூட கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க பால்ஸையும் எண்ணெயிலே விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு இல்லையா ஆல்ரெடி, நம்ம அதில் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிரப்பெல்லாம் நல்லா சேர்ந்துட்டு நல்லா உப்பி வந்திருக்கும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன்ங்க. ரவை வச்சு தான் செஞ்சுருக்கோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குலோப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.